வாடிக்கையாளர் ஒரு ஆள் கேரநகரில் அமைந்திருக்கும் கசூர்னா பீச் அண்மையில் இருக்கும் ஒரு காணி வாழ கொண்டது கேமரா போட்டு தர சொல்லி கேட்டிருந்தது. நாங்கள் அங்க போய் இடத்தை பார்க்க அங்க மின்சாரம் எடுக்க முடியாதால நாங்க சோழ கேமரா போட்டு தரத்து கேட்டிருந்தாங்க. அவர் மூமெண்ட் சொல்லி அவருக்கு ஈஸி 2 வருட உத்தரவாதம் வர சோழ கேமராவை பூட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த கேமரா எல்லாமே வேர்ல்ட்லயே நம்பர் 1 வாய்ந்த கிக்விஷன் பிராண்ட் வயர்லெஸ் பிராண்டான ஈஸ்விஸ் பிராண்ட் கேமரா. இது எல்லாம் உங்களுக்கு 2 வருட உத்தரவாதம் வரும். இப்ப வாரண்டி இல்லாத பிராண்டட் இல்லாத நிறைய கேமரா வந்திருக்கு. நீங்க அதை விட பிராண்டடான கேமரா தெரிவு செய்து போட்டுறது நல்லது. நீங்க கேமராவை பிராண்டடா தெரிவு செய்யற மாதிரி நீங்க நிறுவனத்தை தெரிவு செய்யும் போது அனுபவமா இந்த நிறுவனமா பார்த்து தெரிவு செய்து கேமராவை பூட்டிக் கொள்றது நல்லது. இந்த கேமராவுக்கு ரெக்கார்டிங் பாக்குறதுக்காக நாங்க 128 GB SD கார்டும் போட்டு கொடுத்திருந்தாங்க. அதோட இந்த கேமராவை நீங்க போன்ல பாக்குறதுக்காக நாங்க மொபிட்டல் சிம் ஒன்று போட்டு இந்த சிம்முக்கு தேவையான 60 GB பேக்கேஜையும் நாங்களே போட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு தேவையான 15 அடி ஸ்டாண்ட் நாங்களே செய்து அந்த ஸ்டாண்ட் வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக ஆன்டிகுரஸ் பெயிண்ட் அடிச்சு அதுல இந்த கேமராவை பூட்டி கொடுத்திருந்தாங்க. அதோட இந்த கேமரா பேட்டரி 5200 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி என்றதால கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 மணி நேரத்துக்கிட்ட இந்த கேமராக்கான சார்ஜ் நிற்கும். இந்த கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ண பிறகு இந்த கேமரா அந்த குவாலிட்டி வியூ பாக்கல அந்த வியூ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதோட இந்த கேமரா வந்து நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட போன் மூலமாவே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கடலட்டை பண்ணி இடங்கள் மின்சாரம் எடுக்க முடியாத இடங்களுக்கு கேமரா போட்டோம்னு சொன்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய பிரதானங்களை வந்து யாழ்ப்பாணத்துல ஸ்டான்லி ரோட்ல இருக்கு. அங்க வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொண்டு கேமரா போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய அடுத்தகளை வந்து நெல்லியடியில மகாத்மா வீதியில இருக்கு. அங்க வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொண்டு கேமரா போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.